தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் விமர்சித்துள்ளனர். இவற்றை மறுத்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அரசு சமூக விரோதிகளை களையெடுக்கும் மாநிலம்தான் தமிழ்நாடு என்று பதிலடி கொடுத்துள்ளார். இவர்களது கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்திலே தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு, நடவடிக்கை எடுப்பதற்கு துணியாமல் இந்த காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை காவல்துறையை வைத்து பொய் வழக்குகளை போட்டு அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறது. அது நடக்காது. சந்தி சிரிக்குது, அப்புறம் என்ன அதை பத்தி கேட்டுக்கிறீங்களா? புதுசா குற்றவாளிகள் வர்றாங்க. முன்னாள் குற்றவாளிகளை நாங்கள் எங்களுடைய அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே வர்றோம். ஒரு கண்காணிப்பு உடைய ஒரு போலீஸ்காரர் ஒரு 100 பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாம 2 புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்க அவங்களை என்ன பண்ண முடியும்? திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து கண்காணிக்கின்றோம். எனவே நிறைய செயல்களை இன்றைக்கு தடுத்திருக்கிறது காவல்துறை தான். சிறப்பாக காவல்துறை பணியாற்றி ரவுடிசத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த முயற்சி எடுத்து தடுத்திருக்கிறது. எனவேதான் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்க முடிகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு அடிப்படை காரணம். தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனமையானால் சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு.